வரக்கூடிய நாட்களில் விஜய் போன்றவருடைய ஆதிக்கம் தமிழகத்தில் அதிகமாக இருக்கும் என்று தான் தெரிகிறது. காரணம் அவர் அமுக்க எழுந்துக்கும், பந்து அடிச்சீங்கன்னா மேல எழுந்துக்கும். எடப்பாடி பழனிசாமி 234 தொகுதியில போயிட்டு 200 தொகுதி பிரயாணம் பண்ணிட்டாரு. நயினார் நாகேந்திரன் போறாரு, அண்ணாமலை போறாரு, சீமான் போறாரு. அதை தவிர உங்களுக்கு அன்புமணி ராமதாஸ் எல்லாம் சுத்துறாரு போறாரு. இங்க இருக்கலாம். தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்து விட்டது. தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்த இந்த சூட்டோட சூட எஸ்ஐஆர் நிறுத்துவோம் சொன்னாங்க. இது யாருங்க இவர் முக ஸ்டாலின் நிறுத்துறதுக்கு? கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் state government employees after mode of code of conduct they become the employees of election commission. They are transferred to election commission. அதனால தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், சீஃப் செக்ரட்டரி எல்லாம் மாத்துறாங்க. ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் அந்த பவர் ஆர்டிகல் 324/3/2 இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அம்பேத்கர் பண்ணது கொடுத்துருக்கு. அம்பேத்கர் சொல்றாங்களே, இது அம்பேத்கர் சொன்னது இதே எதுக்குல எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் திமுகவினர் என்று கேட்டாலும், திமுகவுக்கு இந்த மைனாரிட்டி வாக்கு சொல்லி ஒரு ஏமாத்தின்னு இருக்காங்க பாருங்க. 15-20% இருக்குன்னு அதை விஜய் கட் பண்றாரு. அதனாலதான் இவனுக்கு கோவம் வருது.